கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரத்தின் 34வது திருவசனம் ஒரு படிக்கலாம். மார்க் சாப்டர் 8 verse 34. இருந்தவண்ணமாகவே தலை வணங்கி ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளின் கால வேளையினிலும் உமது தூய சமூகத்திலே உன்னமாக நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் உமது திருவார்த்தைகளை சிந்திக்கவும் ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கின்றீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த லெந்து காலங்களுக்குள்ளதாக பிரவேசித்திருக்கின்ற நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வினை உமது திரு சமூகத்திலே சீர்தூக்கி பார்க்கின்ற காலங்களாக உமோடு நாங்கள் சீர் பொருந்துவதற்கு ஆண்டவர் காலங்களையும் தருணங்களையும் ஈவாக தருகின்றீர் என்பதற்கு அடையாளமாகவும் இந்த காலங்களுக்குள்ளதாக நாங்கள் பிரவேசிக்க உதவி செய்திருக்கின்றீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய அகக்கண்களை திறந்து சத்திய ஆவியானவரை கொண்டு சத்தியத்தின் பாதையிலே நீர் எங்களை வழிநடத்தி எங்களோடு பேசுகின்ற அனுபவங்களை காண கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளுக்குரிய சிந்தனைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய திருநாமத்தை தொடர்ந்து நீர் மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லெந்து காலத்தினில் 2வது ஞாயிற்றுக்கிழமையினில் ஆண்டவருடைய தூய சமூகத்திலே இவ்வண்ணமாக நாம் கடந்து வந்து அவரை ஆராதித்து அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகின்ற போது இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்ற இறைவார்த்தையானது மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரத்தின் 34வது வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். கிராஸ் அண்ட் சஃபரிங், சிலுவையும் பாடுகளும் என்பது இந்த நாளின் அருளுரையின் கருப்பொருளாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவை திரள் கூட்டமான மக்கள் பின்பற்றுகின்றவர்களாக இருந்தார்கள். சிறப்பாக மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்தின் முந்தைய நாட்களிலே நாம் சிந்தித்தோம். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைக்கின்ற போது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று அழைத்தார். ஆண்டவருடைய அழைப்பினை கேட்டவுடனேயே அவர்கள் மெய் மறந்தவர்களாக அல்லது தங்களுடைய சிந்தனை ஓட்டத்தையே இழந்தவர்களைப் போல அவரது அழைப்பினை அப்படியே ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று நாம் காண்கின்றோம். ஆனால் மூன்று ஆண்டுகள் ஆண்டவரோடு அவர்கள் கொள்ளுகின்ற ஊழியத்தின் தொடர்பாடுகள், ஆண்டவரோடு அவர்கள் பெறுகின்ற பல்வேறு விதமான ஆவிக்குரிய வாழ்வின் அனுபவங்கள் என்று சொல்லுகின்றவைகள் எல்லாம் பல நிலைமைகளில் இயேசுவோடு இணைந்து நடப்பதிலிருந்து தங்களை பின்வாங்கிக் கொள்வதற்கு அல்லது அவர்கள் எதிர்பார்க்கின்ற அநேக காரியங்கள் என்று சொல்லுவது வித்தியாசமானவைகளாக அமைகின்றதாக இருக்கின்றதை அவர்கள் காணுகின்ற போது இடரல் அடைகின்ற ஒரு சூழல் எல்லாம் அவருடைய வாழ்வினிலே உண்டாகுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தினிலே ஆண்டவர் இங்கே இறைமக்களை அல்லது அவரை பின்பற்றுகின்ற திரள் கூட்டமான ஜனங்களையும் அவரை பின்பற்றுகின்ற தன்னுடைய சீடர்களையும் பார்த்து ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அறைகூவலின் செய்தி என்ன என்று சொல்லுகின்ற போது மார்க் 8வது அதிகாரத்தின் 34வது வசனம், பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து,
ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கூறுகின்றார். 1வது அதிகாரத்தில் என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று கூறினார். கேட்பதற்கு மிகவும் எளிதானதாக இருக்கின்றது, கேட்பதற்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை தருவதைப் போல இருக்கின்றது என்பதாக எண்ணி அவரை பின்பற்றினவர்கள் அநேகர் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய இறைப்பணி வாழ்வு என்று சொல்லுவது எருசலேமை நோக்கியதாக முன்னெடுக்கப்படுகின்ற போது அவர்களில் அநேகருடைய வாழ்வு என்று சொல்லுவது சிலுவையை மையப்படுத்துகின்றதாக மாறுகின்ற போது பல்வேறு விதமான கேள்விகளை அவர்களுக்குள்ளதாக ஏற்படுத்துகின்றது. ஆகவே ஆண்டவர் இங்கே ஒரு தெளிவினை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். சிலுவையும் பாடுகளும், கிராஸ் அண்ட் சஃபரிங்ஸ் ஆர் வெயிட்டிங் ahead of us என்று சொல்லுகின்ற ஒன்றை சொல்லுகின்ற போது அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது, அல்லது ஆண்டவரை பின்பற்றுகின்ற இறைமக்களுடைய வாழ்வினில் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் என்ன என்பதை நாம் சிந்திப்பது சால சிறந்தது இந்த லெந்து காலத்திலே. ஆக இந்த திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் இயேசு மார்க் 6வது அதிகாரத்தின் 27வது வசனத்தின் அடிப்படையிலே, பின்பு இயேசுவும், அதாவது மார்க் 8வது அதிகாரத்தின் 27வது வசனம், பின்பு இயேசுவும் அவருடைய சீசர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த இறைப்பணியை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது அவர் கலிலேய திருப்பணியை 1வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் அல்லது 10 வரையிலும் உள்ள அதிகாரத்திலே அவர் மேற்கொள்ளுகின்றதையும் 10வது அதிகாரத்திலிருந்து எருசலேமை நோக்கிய ஒரு பிரயாணத்தை அவர் மேற்கொள்ளுகின்றதையும் நாம் காண முடியும். சிறப்பாக இங்கே 8வது அதிகாரத்திலே அவர் பிலிப்பி செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு வந்தார் என்று சொல்லியும், 9வது அதிகாரத்தின் 30வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள் என்று நாம் அங்கே படிக்கின்றோம். அதோடு தொடர்ச்சியாக 10வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது அவர் அவ்விடம் விட்டு விட்டெழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார் என்று சொல்லியும், இன்னும் அதே அதிகாரம் 10வது அதிகாரத்தின் 32வது வசனத்திலே பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் என்று சொல்லியும் நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆக இயேசுவானவர் ஒரு இடத்தினில் நிலை கொண்டவராக இல்லாமல் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து திரிகின்றவராக, தேவை நிறைந்த சமூகத்தின் நடுவினிலே தன்னுடைய பிரசன்னத்தை கொடுக்கின்றவராக, அவர்களது வாழ்விற்கு தேவையான நன்மைகளை அருளி செய்கின்றவராகவும் அவர் செயல்படுகின்றவராக இருக்கின்றார். ஆனால் இந்த திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற போது இங்கே ஆண்டவர் இயேசு பிலிப்பு செசரியா பட்டணங்களுக்குள்ளதாக வருகின்ற ஒரு சூழலிலே அவர் அவருடைய சீசரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றார். 27வது வசனத்தின் பிந்தைய பகுதியிலே, வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். What the people say about me? அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற பதில் 28வது வசனத்திலே, அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். 29வது வசனத்திலே, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றார். ஒருவேளை மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, அங்கே மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுகின்ற போது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அங்கே அவர் குறிப்பிட்டிருப்பார். இங்கே மார்க் நற்செய்தியாளர் பேதுருனுடைய அறிக்கையை சொல்லுகின்ற போது, நீர் கிறிஸ்து, நீர் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லுகின்றார். ஆக இதை ஏற்றுக்கொண்டவராக ஆண்டவர் இயேசு 30வது வசனத்திலே, அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்
அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். இங்கே ஆண்டவருடைய ஒரு வெளிப்பாட்டினை அவருடைய சீஷர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். இங்கே பேதுருவுடைய அறிக்கையின் மூலமாக இயேசுவானவர் கிறிஸ்துவாக இருக்கின்றார், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவராக இருக்கின்றார். யூத முறைமையின் அடிப்படையிலே ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படுகின்றவர்களாக இருந்தார்கள், ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகின்றவர்களாக இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்படுகின்றவராக இருந்தார்கள். இங்கே இயேசுவையும் அவனமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவராக இவர்கள் காணுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவரை அவர்கள் காணுகின்ற போது ஆண்டவர் உடனடியாக அவர்களுக்கு சொல்லுகின்ற இறை செய்தி ஆனது 31வது வசனத்திலே இருக்கிறது. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். He started to preach or say the things are ahead of him. அவருக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அநேக காரியங்களை ஆண்டவர் இறைமக்களுக்கு அல்லது அவருடைய சீடர்களுக்கு எடுத்து கூறுவதற்கு முற்படுகின்றார். இது அவருடைய துன்ப அனுபவத்தை ஆண்டவர் முன் கொண்டு வருகின்றவராக இருக்கின்றார். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றார்கள்? அவர்கள் உம்மை தீர்க்கதரிசியாக காணுகின்றார்கள், அவர்கள் உம்மை யோவான் ஸ்நானகனாக காணுகின்றார்கள், இறை வெளிப்பாடுகளை உடையவராக உம்மை காணுகின்றார்கள் என்பதை போல கூறுகின்ற போது, நீங்கள் என்னை யார் என்று கேட்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவராக உம்மை நாங்கள் காணுகின்றோம் அல்லது விடுதலை தருகின்றவராக உம்மை நாங்கள் காணுகின்றோம் என்று சொன்னபோது ஆண்டவர் இந்த பாடுகளின் அனுபவத்தை அவர்களுக்கு முன்பதாக வைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். He begins to teach new things. இதுவரையிலும் ஆண்டவர் தன்னுடைய பாடுகளுக்கு அடுத்த அனுபவங்களை தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. இந்த அதிகாரத்தின் இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய பாடுகளுக்கு அடுத்த அனுபவத்தை எடுத்து கூறுகின்றார். இது மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 9வது அதிகாரத்திலும் நாம் படிக்கின்ற போது 31வது வசனத்திலே, அதாவது 30, 31 ஆகிய வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், மார்க் 9, 30, 31, பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இதை கேட்டபோது ஆண்டவரிடத்தில் கேட்கிறதுக்கே அவருடைய சீடர்கள் பயப்பட்டார்கள் என்று கூறுவதை நாம் அங்கே காணுகின்றோம். அதோடு மாத்திரமல்ல, மேலும் மார்க் 10வது அதிகாரத்தின் 32வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது, பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று கூறுகின்றார். 3 அடுக்காக ஆண்டவர் தனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சிலுவை, பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுக்கு அடுத்த காரியங்களை எடுத்து கூறுகின்றார். இடத்தின் சூழ்நிலைகள் மாறலாம். செசரியா பிலிப்பியாக அது இருக்கலாம், கலிலேயாவை கிராஸ் பண்ணி போகக்கூடிய இடமாட்டம் அது இருக்கலாம், எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய நுழைவாயிலாக இருக்கலாம், என்ட்ரன்ஸ் ஆஃப் ஜெருசலேம் என்கின்ற நிலைமையிலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற இறை செய்தி என்று சொல்லுவது
பாடுகளும் வேதனைகளும் சிலுவை மரணமும் என்பது அவருக்கு முன்பதாக இருக்கின்றது என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். ஆக இந்த லெந்து காலங்களுக்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போது நமது வாழ்வினிலும் பல்வேறு நிலைமையிலே நான் கடந்து செல்லுகின்ற பாடுகளின் அனுபவங்கள் என்று சொல்லுவது நம்முடைய விசுவாச வாழ்வினில் அநேக கேள்விகளை எழுப்புகின்றதாக இருக்கின்றது. Why these things are happening to me? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறுகின்றது? எங்களுடைய குடும்பங்களிலே ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகின்றது? எங்களது வாழ்வின் சூழலிலே இப்படிப்பட்ட துக்கங்களும் சுமைகளும் பாரங்களும் பாடுகளும் ஏன் நீடித்து கொண்டே இருக்கின்றது என்பதை போன்ற கேள்விகள் எல்லாம் பல நிலைமைகளிலே எழலாம். இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய அருட்பணி வாழ்வு அடுத்த காரியங்களை ஓப்பனாக ஷேர் பண்ணும்போது அது அவருடைய சீடர்களுடைய வாழ்வினிலே அநேக கேள்விகளை எழுப்புகின்றதாக இருக்கின்றது. சிறப்பாக நாம் படித்தோம் என்று சொன்னால் மார்க் 8வது அதிகாரத்தின் 32வது வசனத்தின் முந்தைய பகுதியிலே நாம் படிக்கின்ற போது இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். He openly shared these things to his disciples. These things will occur to me. இப்படிப்பட்ட காரியங்கள் எருசலேமிலே நடக்கும் என்பதை ஆண்டவர் உள்ளம் திறந்து தன்னுடைய சீடர்களோடு பேசுகின்றார். ஆக அது அவர்களுடைய வாழ்வினிலே ஒரு இடரல் அடைகின்ற ஒரு சூழலுக்கு வழிநடத்துகின்றது. சிறப்பாக பேதுரு இந்த சீடர் குழாமிலே முதன்மையானவராக இருக்கின்றார். அவர் ஆண்டவரை அழைத்து சென்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை அந்த வசனத்திலே நாம் படிக்கின்றோம். 32வது வசனம். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். He began to rebuke Jesus or reprimand Jesus. இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று சொல்லுகின்ற போது ஒரு குருவுக்கும் ஒரு சீடனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நெருக்கமான உறவு நிலையை அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. ஒரு ரபி கிட்ட ஒரு மாணவன் அவரை கடிந்து கொள்ளுதல்னு சொல்றது இயலாத ஒன்று. ஆனால் இயேசுவானவரை அவருடைய சீடனாக இருக்கக்கூடிய அல்லது சீடர் குழாமிலே முதன்மையாக இருக்கக்கூடிய பேதுரு தனியாக அழைத்து கொண்டு அவரை கடிந்து கொள்ளுகின்றார் என்று சொல்லுகின்ற போது அவர் மீது கொள்ளுகின்ற ஒரு பற்று ஒரு நெருக்கம் என்று சொல்லுவதெல்லாம் அங்கே நிறைந்திருக்கின்றதை நாம் காண்கின்றோம். எனினும் இந்த அதை தொடர்ந்து வருகின்ற வசனமுமாக நமக்கு விளக்கி காட்டுகின்ற காரியம் என்ன என்று சொல்லுகின்ற போது பாடுகளும் அல்லது சிலுவையும் பாடுகளும் என்று நாம் சிந்திக்கின்ற போது we must cling to the spiritual understanding of suffering என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இதனை அடுத்த வசனத்திலும் நாம் படிக்கின்ற போது 33வது வசனத்திலே அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். 2 பேரும் நெருக்கமாகத்தான் இருக்கின்றார்கள். இயேசுவானவரை பேதுரு கடிந்து கொள்ளுகின்றான், பேதுருவை இயேசு கடிந்து கொள்ளுகின்றார். அப்படின்னா என்ன நடக்கும்? உடனே அந்த உறவு துண்டிக்கப்பட்டுரும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்முடைய யதார்த்தமான ஜீவியம் இருக்குன்னு சொன்னா, நீங்க எப்படி பேசுறீங்களா, எனக்கு என்ன செய்ய முடியும், இன்னும் கொஞ்சம் பேச முடியும்னு சொல்லி உறவை முறித்து கொள்ளுகின்ற அனுபவங்கள் நிறைந்த ஒரு உலகினிலே நாம் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இங்கே இந்த பாடுகளின் அனுபவத்தை குறித்து ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு சூழலிலே அவர்களுடைய புரிதலில் ஏற்படுகின்ற பிணக்குகள், அவருடைய புரிதலிலே ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் என்பதை ஆண்டவர் காணுகின்றவராக இருக்கின்றார். கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம், இயேசுவை சாத்தான் சோதித்தான் வனாந்தரத்திலே. ஆனால் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியினிலே ஆண்டவரை பிசாசு சோதிக்கின்றான். எப்படி சோதிக்கிறான்? அவருடைய ஃப்ரெண்டு மூலமாகவே சோதிக்கிறான். போன வாரம் நம்ம சிந்திச்சோம், பிசாசானவன் ஆண்டவரை வனாந்திரத்தில் வச்சு பசியை கொடுத்து அவருடைய உணர்வுகளை கொண்டு அவரை சோதித்தான்.
தேவாலயத்தின் உப்பரிகையின் மீது நிப்பாட்டி விட்டு ஆண்டவருடைய வேத வசனங்களை கொண்டு அவரை சோதித்தான். ஆனால் உலகின் மகிமையெல்லாம் அவருக்கு காண்பித்து தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்திலே அங்கே அவரை சோதித்தான். கண்களின் இச்சை, உலகத்தின் மயக்கம் என்பவைகளினால் ஆண்டவர் இயேசுவை சோதிப்பதற்கு முற்படுகின்றார். இந்த நாளுக்குரிய இந்த திருமறை பகுதியிலே நாம் படிக்கின்ற போது ஆண்டவருக்கு முன்பதாக வருகின்ற ஒரு சோதனை, அவர் பாடுகளை நோக்கி செல்லுகின்ற போது இங்கே சாத்தான் தன்னுடைய சீடனாகிய பேதுருவின் வாயிலாக அவருக்கு முன் வந்து நிற்கின்ற ஒரு அனுபவத்தை இயேசு காணுகின்றார். அப்ப சாத்தானுக்கு என்ன ஃபேஸ் இல்லை, அவனுக்கு சொல்லி சொந்தமாட்டு ஒரு உருவத்தை காண்பதற்கு அரிதாக இருக்கின்றது. he will take many forms. அவனுடைய வடிவங்களை வேறுபடுத்துகின்றவனாக செயல்படுகின்ற போது இங்கே இயேசு அதை அறிந்து உணர்ந்தவராக அவனை கடிந்து கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஆண்டவர் மக்களை கடிந்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இங்கே 33வது வசனத்திலே அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். சிந்தனையினில் வருகின்ற ஒரு போராட்டம். ஆண்டவரோடு 3 வருடம் இருந்தாயிற்று, ஏன்னோ கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லுகின்ற அளவில் ஆண்டவர் சிலுவை மரணத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு சூழலில் அங்கே ஏற்படுகின்ற ஒரு சிந்தனை ஓட்டத்திலே உண்டாகுகின்ற ஒரு போராட்டத்திலே ஆண்டவர் அவரை கடிந்து கொண்டு அவரை பின்பற்ற வைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இதே அனுபவத்தை நாம் படிக்கின்ற போது சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதத்திலே ஆண்டவர் பலரை கடிந்து கொள்ளுகின்ற அனுபவத்தை குறித்து நாம் படிக்க முடியும். சங்கீதம் 115, 105வது சங்கீதம் 14வது வசனமும் 15வது வசனமும், அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு தாம் அபிஷேகம் பண்ணுகிறவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று ஆண்டவர் செயல்படுகின்ற அனுபவத்தை அங்கே சங்கீதக்காரன் கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். Because of the people of God, God rebuked many kings. அநேக ராஜாக்களை ஆண்டவர் கடிந்து கொண்டிருக்கின்றார். அவர் அபிஷேகம் பண்ணுகிறவர்களுக்கு எதிராக செயல்படாமல் இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார் என்பதெல்லாம் அங்கு நிறைந்திருக்கக்கூடிய வாழ்வின் அனுபவங்கள். இங்கே இயேசு தன்னை மனுஷகுமாரனாக காணுகின்றார். தானியேல் தீர்க்கதரிசி காண்பதை போல தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தின் 13வது வசனமும் 14வது வசனமும், Daniel chapter 7 verse 13 and 14, தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும் என்கின்ற வெளிப்பாட்டை அங்கே தானியேல் தீர்க்கதரிசி பெறுவதை இயேசுவானவர் தன்னுடைய வாழ்விற்கு அப்ளை பண்ணுகின்றவராக இருக்கின்றார். தன்னை மனுஷகுமாரனாக காணுகின்றார். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் மனுஷகுமாரன் என்று சொல்லுகின்ற பதம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆக மனுஷகுமாரன் பாடுகளை அனுபவிக்கின்றவராக இருக்கின்றார். மனிதரில் சக மனிதராக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக நின்று பாடுகளை சந்திப்பதற்கு முற்படுகின்ற போது, சிலுவையை சுமப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகின்ற போது, இங்கே பிசாசானவன் தன்னுடைய சிநேகிதனின் வாயிலாகவே அவருக்கு முன்பதாக வருகின்றான். வந்து இந்த பாடுகள் வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழலில் ஆண்டவர் இறை சித்தத்தை அவருடைய தன்மையின் மூலமாக அல்லது அவருடைய தீர்மானத்தின் மூலமாக மேற்கொள்ளுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இதனை பவுலப்போஸ்தலன்
தன்னுடைய நிருபத்திலே கூறுகின்ற போது ரோமர் 8வது அதிகாரத்தின் 5, 6, 7 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது ரோமன்ஸ் chapter 8 verse 5, 6 and 7 அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. எப்படி என்றால், மாம்ச சிந்தையானது தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்கின்றார். 6வது வசனத்திலே மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தை உடையவராக, பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டவராக, தேவனுடைய குமாரன் என்கின்ற அங்கீகாரத்தை பெற்றவராக தனது இறைப்பணி வாழ்வினை துவங்கி ஆண்டவர் வருகின்ற போது சிலுவை பாடுகளை எதிர்நோக்குகின்ற ஒரு சூழலில் இங்கே மனுஷகுமாரன் பல பாடுகள் பட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது இங்கே பேதுருவின் வாயிலாக அவரை கடிந்து கொள்ளுகின்ற போது அந்த கடிந்து கொள்ளுதலிலே ஒரு மாம்ச சிந்தை வெளிப்படுகின்றது. அந்த மாம்ச சிந்தையை ஆண்டவர் ஆவிக்குரிய சிந்தையினாலே மேற்கொண்டு யூ ஃபாலோ மீ என்று கூறுகின்றார். அவனை துரத்தி விடவில்லை, மீண்டும் என் பின்னால வாழ்ந்து தான் ஆண்டவர் கூட்டி செல்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது 34வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டு வருவதற்கு அழைக்கின்றார். செல்ஃப் டினையல் என்பதை ஆண்டவர் இரண்டாவது வலியுறுத்துகின்றார். சிலுவையும் பாடுகளும் என்று சொல்லுகின்ற போது 34வது வசனம், பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். If anyone is willing to follow or wish to follow, விருப்ப தேர்வு. சுய வெறுப்புன்னு சொல்றோம். அந்த சுய வெறுப்புக்கு முன்னால இன்னும் ஒன்று ஆட் பண்ணணும். சுய விருப்ப வெறுப்பு. சுய விருப்ப வெறுப்பு. சுய வெறுப்புன்னு சொல்லும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சுய வெறுப்பு உண்டியல் தந்திருப்பாங்க. அப்போ ஏதோ தராங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போய் வைக்கிறது ஒன்று, அது பிறகு ஃபில் பண்ணுறது இன்னொன்று, அதை விருப்பமாக அதை நிறச்சி கொண்டு வரதுன்னு சொல்கிறது சுய விருப்ப வெறுப்பு. அது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே இங்கே ஆண்டவர் சிலுவை சுமக்கின்ற ஒரு அனுபவத்திற்கு நேராக தன்னுடைய சீடர்களை அழைக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். இன்று அநேகர் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு முயற்சிக்கின்றார்கள், ஆனால் சிலுவை சுமப்பதற்கு பின்வாங்குகின்றவர்களாக இருக்கின்ற ஒரு அனுபவம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். When trial arises, when temptation arises என்று சொல்லுகின்ற நிலைமைகளிலே சிலுவைக்கு கலாத்தியர் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் கூறுவதைப் போல சிலுவைக்கு பகைஞராக மாறிவிடக்கூடிய சூழ்நிலைகள் என்பது மிகுந்த ஒரு சமூகத்தின் நடுவினிலே நாம் வாழுகின்ற போது செல்ஃப் டினையல், சுயத்தை வெறுத்து வாழுகின்ற ஒரு அனுபவத்திற்கு நேராக ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைக்கின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த லெந்து காலங்களுக்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போதும் நம்முடைய வாழ்வினில் எவைகளை வெறுக்கின்ற அனுபவம் உடையவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 35வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான் என்று கூறுகின்றார். இன்வெஸ்டிங் ஃபார் இட்டர்னிட்டி. கிராஸ் அண்ட் சஃபரிங் ஹெல்ப்ஸ் us to invest for eternity. சிலுவையும் அதனால் வருகின்ற பாடுகளும் நித்திய வாழ்வுக்கு ஏதுவாக நமது வாழ்வினை முதலீடு செய்வதற்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றது என்பதை ஆண்டவர் இங்கே எடுத்து கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். லாப நஷ்ட கணக்கு பார்க்கின்ற ஒரு உலகமாக
இன்றைக்கு உலகம் இருக்கின்றது, அநேக உறவுகளும் இருக்கின்றது. இயேசுவை பின்பற்றி வருகின்ற சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், அல்லாவது காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான் என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவருக்காக இழக்க கொடுக்கின்ற இழப்பின் வாயிலாக பரலோக ராஜ்யத்திற்கென முதலீடு செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். 4ஆம் நூற்றாண்டில் ரோம சாம்ராஜ்யம் ஆல்மோஸ்ட் கிறிஸ்தவ சமயத்தினால் நம்பிக்கையினால் நிறைந்த சமூகமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவர்கள் கடைபிடித்து வந்த பல காரியங்கள் மாற்றப்படாதவைகளாக இருந்தது. அதுல ஒன்று மனமகிழ் மன்றம். அதாவது ஒரு பெரிய அரங்கம் இருக்கும். அந்த அரங்கத்தில் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி மடியை செய்வது என்று சொல்லுகின்ற ஒரு விளையாட்டு அது நடக்கும். சீசர் வாழ்க என்று கூறிவிட்டு ஒருவரை ஒருவர் குஸ்தி செய்து அந்த ஒரு இரத்த வெறியாட்டம் என்று சொல்லுவது மிகுதியாக இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஒரு துறவி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் நினைச்சார், இந்த சமூகத்தை விட்டு நான் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி வாழணும், சமூகத்தினால் கரைபடாத ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஒரு மலைப்பகுதியான ஒரு இடத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் அவரோடு செயல்பட ஆரம்பிக்கின்றார். செயல்பட்ட போது இது கொஞ்சம் சுயநலமா தெரிகிறது இல்லையா? ஆகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வாழ்வு, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு, நித்திய வாழ்வின் தன்மை என்று சொல்லுவது பிறருக்கு பயன் கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டுமே என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வியை அவருடைய மனதிலே ஏற்படுத்தினாராம். ஆகவே அவர் தன்னுடைய மாங் லைஃப், அதாவது ஒரு ஐசோலேட்டட் பிளேஸில் வாழக்கூடிய அந்த அனுபவத்தை விட்டுவிட்டு இந்த ரோம் நகரத்துக்குள்ளட்டு வர்றார். வரும்போது அவர் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய காட்சி இது. இந்த மனமகிழ் அரங்கத்தில் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு இரத்த வெறியாட்டம் கொண்டு மடிகின்ற சூழலை அவர் பார்க்கின்றார். அவர் ஒரு துறவியின் ஆடை அணிந்தவராக இருக்கின்றார். அந்த அரங்கத்திற்குள்ளதாக சென்றார். யூ ஸ்டாப் என்று கூறுகின்றார். யாரும் அவரை சத்தத்துக்கு செவி கொடுப்பதாக தெரியவில்லை. நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று கூறுகின்றார்கள். அரங்கத்தில் குழுமி இருக்கின்றவர்கள் எல்லாம் ஆரவாரம் செய்கின்றார்கள். அங்கே யாரு டிஸ்டர்ப் பண்றது, இந்த விளையாட்டு துவங்கட்டும் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அந்த அரங்கத்திலே நின்றவர் அவரை பட்டயத்தை கொண்டு துண்டிக்கின்றார். அரங்கம் சற்று நேரத்திலே அமைதலானது. காரணம், உங்களுக்காக இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி இருக்கின்றார், நீங்கள் ஒருவர் இரத்தத்தை சிந்தி மாளாதீர்கள் என்று சொல்லுகின்ற செய்தியோடு அவர் அந்த இடத்திலே மடிந்தார். அன்று முதல் ரோம சாம்ராஜ்யத்திலே கடைபிடிக்கப்பட்ட அந்த விளையாட்டு என்று சொல்லுவது நிறுத்தப்பட்டது என்று சொல்லி இந்த திருமறை பகுதிக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய வில்லியம் பார்க்லே என்பவர் அந்த நிகழ்வினை குறிப்பிடுகின்றார். ஆக ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி என்று சொல்லுவது ஜீவனை கொடுக்கின்ற ஒரு நற்செய்தி. ஒரு மனிதன் அங்கே ஒரு விதையாக விழுந்தது நிமித்தமாக ஒரு பெரிய சாம்ராஜ்யம் கடைபிடித்து வந்த ஒரு அழிவுக்குரிய செயல்பாடு என்று சொல்லுவது நிறுத்தப்பட்டது. அதன் மூலமாக அநேகர் வாழ்வு பெறுகின்றவர்களாக, காக்கப்படுகின்றவர்களாக மாறினார்கள். ஆகவே ஒரு துறவியாக தான் வாழ்ந்தபோது தனக்கென சம்பாதித்த ஆத்துமாக்களை காட்டிலும் அவன் மரிக்கின்ற போது அவர் சம்பாதித்து கொண்ட ஆத்துமாக்கள் அல்லது அவர் பெற்ற வாழ்வு என்று சொல்லுவது மிகுதியானது என்று குறிப்பிடுகின்றார். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த லத்து காலங்களுக்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போது சிலுவையையும் அச்சிலுவையினால் நமக்கு அருளப்படுகின்ற பாடுகளையும் நாம் கண்ணோக்குகின்ற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்ப்போம்.
ஆண்டவரை சார்ந்து அவருக்கு பிரியமானவர்களாக ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் தந்திருக்கின்ற சிலுவையை சந்தோஷத்தோடு சுமக்கின்றவர்களாக அவரை பின்பற்றுகின்றவர்களாக வாழ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.